அனைவருக்கும் வணக்கம். நமது தொடக்கக்கல்வி.com வலைத்தளத்தின் சார்பாக நமக்கு அதாவது ஆசிரியர்களுக்கு பல்வேறு வகையில் கற்றல் கற்பித்தல் மெட்டீரியல்ஸ் டிஎல்எம் மெட்டீரியல்ஸ் டிஎல்வி அப்படின்னு பல இதை தயாரித்து நமக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க கண்டென்ட்ஸ். இப்போது சமீபத்தில் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா குயிஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த குயிஸ்லெட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம விடுமுறை காலத்தில் மாணவர்கள் அவங்க சுய கற்றலுக்கு அதாவது அவங்களாவே கற்றுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ இது மாணவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா அது கிடையாது. நம்ம ஆசிரியர்கள் இதை கற்பித்தல் உபகரணங்களாகவும் நம்ம பயன்படுத்தலாம். சரி, அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு பாடத்தில் என்னென்ன தலைப்பு இருக்குது, அந்த தலைப்பில் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது, அதுக்கு உண்டான அத்தனையும் பக்கவாரியாக தொகுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது தமிழுக்கு கிட்டத்தட்ட 3 பக்கங்கள் வருது. அடுத்து இங்கிலீஷ், அடுத்து மேக்ஸ், அடுத்து இவிஎஸ், இப்படி 1ஆம் வகுப்புக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ இது 1ஆம் வகுப்புக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, 2, 3, 4, 5 எல்லா வகுப்புகளுக்கும் தயாரிச்சிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் மற்ற வகுப்புகளுக்கான பிடிஎஃப் வெளியிடப்படும். சரி, இந்த குயிஸ்லெட்டை பயன்படுத்தணுன்னா நமக்கு என்ன வேணும்? எதுவும் வேண்டாம், நம்மக்கிட்ட நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். இப்போது இந்த ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயும் ப்ளூ கலரில் ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, லெட்டர்ஸு. இந்த லெட்டர்ஸ் இதுதான் லிங்க்கு. இந்த லிங்க்கை நீங்கள் தொட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை ப்ரௌசருக்கு கூட்டிகிட்டு போகும். இது ஒர்க் ஆகும். இதில் நீங்கள் இப்போ நான் இது ஓப்பன் பண்ண உடனே இது சவுண்ட் வந்துருச்சு. உங்களுக்கு அப்படி வரணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுன்னா, செட்டிங்ஸில் போய் இந்த ஆடியோன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆடியோவை ஆன் பண்ணணும். எனக்கு எப்படி ஆன் பண்ணதுன்னு தெரியும் அப்படின்னா, இந்த ஓஎன் ஆன் பின்னாடி என்ன இருக்குது, ஒரு எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஹைலைட் தான் நம்ம ஆன் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு உண்டான உச்சரிப்பு, இது என்ன படம் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த புத்தகம் நம்பினீங்கன்னா திருப்பி சொல்லுவாங்க அம்மா. இது படம் மட்டும்தானா அப்படின்னா படம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை சுற்றி இருக்கிற வெள்ளை கலர் இருக்குது இல்லைங்களா, வெள்ளை கலர் கட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தொட்டிங்கன்னா அதற்கான அந்த உச்சரிப்புக்கான வரி வடிவமும் வரும். அதற்கான உச்சரிப்பும் இங்கே சொல்லுவாங்க. இப்போ இதில் ஒரே ஒரு போஸ்டரும் ஒரே ஒரு வரி வடிவம் தான் இருக்கா அப்படின்னா அது கிடையாது. அடுத்து கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு 2 இருக்குது இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இதோ அனில் அனில் இது நெக்ஸ்ட் பட்டன். இப்படியே இதோ அப்பளம் அப்பளம், இப்படி வரிசையாக நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் போய்க்கலாம். இதில் இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இதில் இல்லை. இதில் இன்னொரு 5 ஸ்டடி மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வெறும் கற்பித்தல் மட்டும்தானா இல்லை, கற்பித்தலோட விளையாட்டு இருக்குது, தேர்வு இருக்குது, எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் மேட்ச் அப்படிங்கிற மோடு பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் கேம் கேட்குது, நான் ஸ்டார்ட் கேம் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இங்கே டைமர் ஓடுது இல்லை, பெஸ்ட்டு டைம் நான் இது ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு 17.8 செகண்ட் வந்திருக்கு. இப்போ படத்தை பொருத்தணும். இது அம்மா எங்கே இருக்குதுன்னு பார்த்து பொருத்தணும். அருவி, அப்பளம், அன்னாசி, அம்பு, அப்பா. இப்போ எனக்கு 19 செகண்ட் ஆயிருக்கு. இது யுவர் ஸ்கோர் 19 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே முடித்தது 17.8 செகண்டில் முடிச்சிருக்கேன். இது இப்போ 19 செகண்ட், 1 செகண்ட் கூட இருக்குது. அப்போ நான் முன்னாடி முடித்தது ரொம்ப வேகமாக முடிச்சிருக்கேன், நான் சீக்கிரம் முடிச்சிருக்கேன், அதுதான் ஃபஸ்ட்டு வின்னர் அப்படிங்கிற மாதிரி பசங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன், நான் சீக்கிரம் கற்றுக்கிட்டேன், இதில் எத்தனை சரி எத்தனை தவறு அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஸ்டடி மோடு லேர்ன் அப்படிங்கிறது. இந்த லேர்னில் அப்படி என்ன இருக்குது, இதோ அனில்
அவங்க சொன்ன இதை கேட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், கீழே வந்து தமிழில் டைப் பண்ணணும். நீ இல் அணில். ஆன்சர் பார்த்தா கரெக்ட் அப்படின்னு வந்துடுது. அவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதற்கான உச்சரிப்புக்கான வரி வடிவத்தை நம்ம கீழே டைப் பண்ணுறோம். இப்படி டைப் பண்ணும்போது அவங்க குழந்தைங்க வந்து தமிழ் எப்படி கற்றுக்கிறது, தமிழ் டைப்பிங் எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறதையும் ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது வந்து டெஸ்ட் மோடு. நம்ம டெஸ்ட்டு குழந்தைங்களுக்கு எப்படி வைப்போம், ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், ஒரு படம் பார்த்து பேர் எழுதுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது ரிட்டன் கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து என்ன பண்ணணும், படம் பார்த்து அம்பு எழுதணும். அடுத்து இதோட பேர் அப்பளம், அப்பளம் எழுதணும். அடுத்து மேட்சிங், அணில் எது, அடுத்து அப்பா, அடுத்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இது என்னது, அம்மா, அடுத்து அருவி, அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா கொஸ்டினும் இருக்குது. இதில் அன்னாசி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க, ட்ரூ. இப்போ வந்து நம்ம ஆன்சர்ஸ் கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறோம். 71%. நம்ம இங்கே மேட்ச் கொடுக்காம விட்டுருக்கோம், அதனால் 71% காமிக்குது. அடுத்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் கற்பிக்கிறதுக்கு ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு சொல்லித்தர்றதுக்கு உண்டான மோடு. இதை நம்ம சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் மித்த 4 மோடையும் நம்ம வச்சு விளையாட சொல்லலாம், தேர்வு வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அடுத்து ஸ்பெல். இப்போ வந்து இதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க, ஒரு சவுண்ட் ஸ்பீக்கரோட பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கர்சர் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்பீக்கர் பட்டன் அமுக்கணும்னா அது என்ன சொல்லுதோ அதை வந்து இவங்க கேட்டு எழுதணும். அதாவது சொல்வதை எழுதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் டிக்டேஷன், நம்ம நார்மலாக டிக்டேஷன் போடுறோம் இல்லையா, சொல்கிறத கேட்டுட்டு மாணவர்கள் எழுதுறது, அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்பீக்கரை அமுக்கிறேன். அணில், அணில் அப்படிங்கிறத இங்கே நான் எழுதணும். அணில் எழுதிட்டு இங்கே இந்த என்டர் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த என்டர் கொடுத்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்னு வந்துடுது. அடுத்து இந்த இதுக்கு அப்பா அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன், கரெக்ட் அப்படின்னு வருது. இந்த மாதிரி இதே மாதிரி 5 மோடு இருக்குது. 5 மோடில் ஃப்ளாஷ் கார்டு மோடு வந்து நம்ம டீச்சிங்க்கு உள்ளது, மித்ததெல்லாம் லேர்னிங்க்கு உள்ளது. லேர்னிங் அப்புறம் எவாலுவேஷனுக்கு உள்ளது. இதை வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும்தான் இது இருக்கா அப்படின்னா இல்லை, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து எல்லா கிளாஸுக்கும் பிடிஎஃப் ரெடி ஆகிட்டுருக்கு. கூடிய விரைவில் டீம் சார்பில் பகிரப்படும். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து இதே மாதிரி தான் நம்ம 1ஆவதுக்கு என்ன இந்த மாதிரி லிங்க் யூஸ் பண்ணி உள்ளே போய் என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் மற்ற கிளாஸுங்களுக்கும் யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.